உங்களை வந்து நான் நார்சிஸ்டியவே வந்து லவ் பண்ண வைக்கிறேன் வாங்க. ஸோ அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் யாராவது ஒருத்தர் நார்சிஸ்டிக்காக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுது அப்படின்னா, ஸோ டு பி ஷார்ட், அதாவது வெளியில் பார்க்கும்போது நல்ல பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்து சுத்தமாக மதிக்க மாட்டாங்க, எமோஷ்னலாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க, உங்களோட கஷ்டத்தை நீங்கள் சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சில சமயம் நக்கல் அடித்து சிரிப்பாங்க. சில பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸும் இருக்கலாம், சில பேர்த்துக்கு இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கணவனையோ அல்லது மனைவியோ வந்து எமோஷ்னலாக அபேண்டன் பண்ணிவிட்டு வெளி உலகத்துக்கு மட்டும் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டுருக்கிறத ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்கான ஒரு பேசிக்கான அறிகுறி. ஸோ என்பிடின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு 9 க்ரைட்டீரியா இருக்குது. இதெல்லாம் வந்து உடனே வந்து க்ரைட்டீரியா அது இதுன்னு பேச வருவாங்க. பட் ஸ்டில் ஒரு அவுட்லைன் கொடுக்கணுன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறீங்க அப்படின்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் உங்களுடைய பார்ட்னர் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம். அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாவம் இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, அதாவது நீங்கள் பார்க்குறீங்களா உங்களோட நார்சிஸ்டிக் பார்ட்னர், அவங்களோட பிரெயின் இருக்குல்ல, பிரெயின், அந்த பிரெயினோட ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், முன் மூளைன்னு சொல்லுவாங்க, அதில் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன ஸ்பாட்ஸு. அந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே சின்ன வயசில் அவங்களுக்கு தேவையான எமோஷ்னல் சப்போர்ட், எமோஷ்னல் ரெகுலேஷன் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட இருந்தோ, ஃபஸ்ட் லைன் கேர் கிவர்ஸ் கிட்டேருந்து மொத்தத்தில் வந்து கிடைக்காததுனால, இல்லை சுற்றி பழகக்கூடிய பீப்புள்கிட்ட இருந்து கிடைக்காததுனால அவங்க திரும்ப 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 சர்வைவல் மோடுக்கு போய் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகி அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் போகிற பிளட் சப்ளைஸ் வந்து அப்பப்போ ரெஸ்ட்ரிக்டடாக போய் ஸ்ட்ரக்சரலாகவே அந்த பார்ட் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். அதனால் அவங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸை பாவம்ல நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் வந்து வருத்தப்படுவாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியாது. உங்களோட வேதனை உங்களுக்கு புரியாது, நீங்கள் ஹர்ட் ஆவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து தே ஆர் அ ஹர்ட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது சின்ன வயசில் அவங்களுக்கு ஹர்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட பீப்புள் பெருசாகி மற்றவங்களை ஹர்ட்டுக்கு உள்ளாக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து சிம்பிளாக நார்சிசம். ஸோ தே ஆர் ஹர்ட் இன்னர் சைல்டு. அவங்களோட இன்னர் சைல்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த டைமில் வந்து யாருமே ப்ராப்பராக இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு மெச்சூரான நல்ல அம்மாவோ அப்பாவோ இல்லை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ இல்லை வந்து ஒரு டீச்சர் சப்போர்ட் சிஸ்டமோ இல்லை சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தராக அந்த குழந்தைய புரிஞ்சு நடந்திருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை இந்த அளவுக்கு வந்து மோசமாகி ஒரு நார்சிஸ்டாக வந்து இன்றைக்கி நிற்காது. ஸோ இவ்வளோ பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நார்சிஸ்ட் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து என் மேலே ட்ரூ லவ்வே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நார்சிஸ்டுக்கு வந்து யார் மேலேயுமே உலகத்தில் லவ் இருக்காது. ஒய்ஃப் மேலே ஹஸ்பண்ட் மேலே இல்லை அப்படின்லாம் வருத்தமே படாதீங்க. அவங்களுக்கு அவங்க குழந்தை மேலேயுமே ட்ரூவான லவ் இருக்காது. அதாவது நார்சிசம்ங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரு விதமான பாசம் இருக்கும், ஒரு சில நார்சிஸ்ட்டுக்கு சுத்தமாகவே பாசம் இல்லாத நார்சிஸ்ட்டும் இருப்பாங்க, குழந்தைங்க மேலே கூட சுத்தமாக பாசம் இல்லாத நார்சிஸ்ட் கூட இருப்பாங்க. சில பேர் வந்து மைல்டாக இருக்கிறவங்க குழந்தைங்க மேலே பாசம் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு டிகிரி தான், எல்லாத்தையுமே நான் வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்லலை. பட் ஓவராலாகவே பார்த்திங்கன்னா ஒரு 100% ட்ரூவான அன்கண்டிஷ்னலான லவ் அவங்கக்கிட்ட நம்மளால் அந்த குழந்தைங்கிட்டே மேலேயே பெத்த குழந்தைங்க மேலேயே அவங்க கொடுத்துட முடியுமான்னா முடியாது நார்சிஸ்ட்னால. ஏன்னா அவங்களுக்கு அவங்களையே பிடிக்காது, அவங்களுக்கு அவங்க மேலேயே லவ் இருக்காது. அதாவது ஒரு ஹெல்த்தி டோஸ் ஆஃப் செல்ஃப் லவ்ங்கிறது வேணுங்க. ஓவர் டோஸ் ஆஃப் செல்ஃப் லவ்ங்கிறது அது வேறு அரகன்ஸு. ஒரு ஹெல்த்தி டோஸ் ஆஃப் செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே வேணும். அந்த தன்னைத்தானே மதிக்கிறதும் தன்னைத்தானே லவ் பண்ணுற அந்த பேசிக் சென்ஸ் இருக்கு இல்லையா, அது நார்சிஸ்டுக்கு இருக்காது. அவங்களுக்கு அந்த செல்ஃப் வந்து ஒர்த்லெஸ்ஸாக அவங்களுக்கு தோணும், அவங்க தானெல்லாம் ஒரு ஆளே இல்லைடா அப்படின்னு தோணும் நார்சிஸ்டுக்கு. அந்த ஏன் அப்படி தோணுதுன்னா, எகைன் சின்ன வயசில் அவங்களுக்கு தேவையான எமோஷ்னல் ரெகுலேஷனை பெத்த தாயோ பெத்த தகப்பனோ இல்லை யாராவது ஒரு மோசமான ஃப்ரெண்ட்ஸோ வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை வந்து எனக்கு தெரியல, எனக்கு புரியல அப்படின்னு வந்து நிற்கும்போது உனக்கெல்லாம் தெரியாது, உனக்கெல்லாம் முடியாது அப்படின்னு எரிஞ்சு விழுகும்போது அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது தானெலாம் ஒரு ஆளே இல்லை, தானெலாம் ஒரு வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே சுருங்கி 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 இன்றைக்கி வளர்ந்து நிற்கும். பட் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, அதை வந்து
இந்த மாதிரி பீப்புள் கூட நம்ம இந்த மாதிரி அப்பா அம்மா கூட நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸாக தான் இருந்தாகணுங்கிறது அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பிச்சு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் ஆக்சுவல் கோரே. ஆனால் அதுக்கு மேலே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து உட்காந்துக்கும். ஒரு அரகண்ட்டாக நம்மளை மட்டம் தட்டுறது, சுப்பீரியராக வச்சுக்கிறது, இது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு பெட்டரான ட்ரூவான ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் முன்னாடி சுருங்கிடுவாங்க. இந்த மாதிரி வந்து இன்னசென்ட் எம்பேக்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் வேலை செய்யும். அவங்களுக்கு வந்து ட்ரூவான ஒரு நாலேஜ் அண்ட் பவர் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்படியே சுருங்கி இவங்களோட எல்லா வேலையும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒர்த்லெஸ், அவங்களையே மதிக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்கள மதித்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்த தன்னுடைய மனைவியோ தன்னுடைய கணவனையோ கொஞ்ச நாள் அவங்களுக்கு பிடிக்காம போகிறது. ஏன்னா தன்னைத்தானே அவங்களுக்கு பிடிக்காது. நானே ஒரு ஒர்த்லெஸ்ஸான ஆளுங்க அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தனக்கு ஒரு கணவனோ மனைவியோ வரும்போது நம்மளே ஒர்த் இல்லாத ஆளு, நம்மளை நம்பி வந்திருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். கொஞ்ச நாள்ல வந்து அவங்க அவங்களோட பார்ட்னரையும் தங்களோட எக்ஸ்டென்ஷனாக தான் பார்ப்பாங்க. தங்களோட பாடி பார்ட்டோட எக்ஸ்டென்ஷனாக ஒரு கை காலாக பார்ப்பாங்க. ஸோ தன்னைத்தானே மதிக்காத போது தன்னோட கை கால் பார்த்து எப்படி மதிப்பாங்க? அதே தான் நடக்கும் தன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு நார்சிஸ்டிக் பார்ட்னர்கிட்ட சிக்கும் பொழுது. ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கே உடம்பு சரியில்லைனாலும் அந்த குழந்தைக்கு போய் பார்க்கணும் அப்படின்னாலும், இல்லை தன்னோட மனைவிக்கே உடம்பு சரியில்லைனாலும் அதை போய் பார்க்கணுன்னாலும், ஏன் தனக்கே உடம்பு சரியினாலும் போய் பார்க்கணுன்னாலும் அவங்களுக்கு வந்து தைரியமாக போய் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்கும், போய் பார்த்துட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிறது மாதிரி டென்ஷன் ஆவாங்க. தான் குழந்தைக்கு ஏதாவது போய் டயக்னோஸ் பண்ணப்பட்டுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க, எரிஞ்சு விழுவாங்க. தான் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் போகலாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே தன்னோட ஓன் பாடியோட எக்ஸ்டென்ஷனாக பார்க்குறதுனால தனக்கு ஏதாவது அந்த குழந்தைக்கு இப்போ ஏதாவது டயக்னோஸ் ஆகிடுச்சுன்னா தனக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கிறதா அவங்க இன்னர் சைக்காலஜி வந்து அதுதான் மீன் பண்ணுது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வர்றது வந்து ஒரு ஹாப்பியாலாம் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ வாழ்க்கையில் பிரச்சனைனாலே ஸ்ட்ரெஸ் தான். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க கூட இருக்கிறவங்க செத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி அன்ஹாப்பி பர்சன்ஸ் இன்சைட். உள்ளுக்குள்ளே வெரி வெரி அன்ஹாப்பி பர்சன்ஸ். நீங்கள் நீங்கள் விலகிட்டாலும் சரி, டைவர்ஸ் சுத்தமாக முடியல, ஃபிசிக்கல் அப்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சில பேர் டைவர்ஸ் வாங்குறாங்க இல்லையா? நீங்கள் டைவர்ஸ் வாங்கினாலும் சரி, கூட இருந்தாலும் சரி, அவங்க இன்டர்னலாக அன்ஹாப்பியாக தான் இருப்பாங்க. இதிலிருந்து என்ன அப்படின்னா அவங்கவுங்க இதில் வாழ முடியுமா முடியாதா, டாலரபிள் லெவல் ஆஃப் நார்சிசமா இல்லையா, நீங்கள் ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா, இதெல்லாம் பொறுத்து நீங்கள் உங்கள் கூட இருக்கிறதா வேண்டாமாங்கிறது நீங்கள் தான் பர்சனலைஸ்டாக தான் டிசைட் பண்ணணும். உங்களோட செல்ஃப் ஒர்த்தை ஆஸ் அ நார்சிஸ்டிக் அப்யூஸ் விக்டிமாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா காசு அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு குட் பீப்புள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், ஓகேங்களா? ஃபைனான்ஸும் ஒரு குட் பீப்புள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மன தைரியம் வரும். ஸோ அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏர்ன் அண்ட் பில்ட் குட் பீப்புள் அரவுண்ட் யூ. ஓகே, ஸோ அவங்க ஒரு பாவம். ஸோ நார்சிசஸ் ஆர் ஆக்சுவலி ரியலி பாவம். நீங்கள் அவங்க வாழ்க்கையிலேருந்து விலகி தப்பிச்சு ஓடி வந்தாலுமே தூரத்துலேருந்து நீங்கள் அவங்கள பார்த்தீங்க, அவுட் ஆஃப் த ஓ டேக்ஸ் வந்து நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா நார்சிஸ்ட் ஆர் வெரி 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 பாவம்.